ஒரு குட்டி பாப்பாவோட நேமிங் செரமனிக்காக அவங்களோட கிராண்ட் மதர் சாரிலேருந்து இந்த பியூட்டிஃபுல்லான லெஹங்கா ஃப்ராக்கை வந்து அவங்களுக்காக கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஃப்ளவர் பெடல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஈக்குவல் சைஸஸில் ஃபேப்ரிக்ஸை வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ டபுளாக ஃபோல்ட் பண்ணுங்கள். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு ஃபோல்ட், இந்த பக்கம் ஒரு ஃபோல்டு கரெக்டாக சென்டரில் வந்து மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் ரெண்டு பக்கமும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து லைட்டாக நீங்கள் திருப்பி விட்டீங்க அப்படின்னா ஒரு பெட்டலுக்கு வெளியே பெட்டல் வர மாதிரி அழகாக இந்த மாதிரி பெட்டல்ஸ் வந்து சூப்பராக வந்து ஃபார்ம் ஆகிடும். இப்போ இந்த ஸ்பேஸ் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்டேப்பிள் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நீங்கள் க்ளூ போட்டும் அட்டாச் பண்ணலாம். பட் க்ளூ போட்டோட ஸ்டேப்பிள் பண்ணால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து முடிச்சிடலாம். க்ளூ போட்டு நம்ம வெயிட் பண்ணணும். அண்ட் அது ரிமூவ் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்டேப்பிள் பண்ணி நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். எல்லாமே ஒவ்வொன்றுமே பாருங்கள் ஸ்டீம் அயன் பண்ணி தான் நாங்கள் வந்து இந்த ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணோம். நம்ம வந்து ரெடிமேட் ஃப்ளவரும் நிறையா விற்கிது. நம்ம வந்து வாங்கி அப்படியே அட்டாச் பண்ணிடலாம். பட் நம்ம கஸ்டமைஸ்டாக நம்மளோட ரெகுலர் கிளைண்ட் இவங்களோட செகண்ட் பேபிக்காக வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து கஸ்டமைஸ்டாக ஹேண்ட்மேட் அதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். மெயினாக இந்த கிளைண்ட்டோட ரெக்வயர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன பாப்பா அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து எதுவுமே குத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஆரி ஒர்க் வந்து போகல. ஸோ ஆரி ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக அந்த பீட்ஸ் சம்கி இதெல்லாம் குத்துறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் ரெடி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த குட்டி ஃப்ராக்கில் சென்டரில் மட்டும் நல்ல ஒரு பெரிய ஃப்ளவர் அதுவும் ஹேண்ட்மேடாக வந்து கஸ்டமைஸ்டாக நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃப்ளவர் பண்ணி வச்சோம் அப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பிளான். ஸோ ஃப்ளவர் வந்து எல்லாமே ஒரு பெட்டலாக ரெடி பண்ணி எல்லாமே அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃப்ராக் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதிலவே நம்ம வச்சு அட்டாச் பண்ணிட்டோம். வச்சு அட்டாச் பண்ணதுக்கப்புறம் சென்டரில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரிஜினல் கிறிஸ்டல் பீட்ஸ். ஸோ நல்லா ஷைனிங்காக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சென்டரில் அந்த ஆரஞ்சு கலரில் நல்ல ஒரு பெரிய கிளிப் ஸ்டோன் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. ஸோ பியூட்டிஃபுல்லாக அந்த ஒரு ஃப்ளவர் நல்லா ஹைலைட்டாக அந்த லெஹங்காக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் உங்களோட கிராண்ட் மதர் சாரியில் மதரோட சாரியிலேருந்து ஏதாவது சென்டிமெண்டல் சாரீஸ்லேருந்து உங்களோட பேபிஸோட நேமிங் செரமனி பர்த்டேஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி லெஹங்காஸ் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள்.